ஒரு அழகான ராஜ்யத்துல வாழ்ந்த ராணிக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அவ பேரு ஸ்னோ ஒயிட். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த ராணி உடம்பு சரியில்லாம ஆகி இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ராஜா இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்க தான் ஈவில் குயின். அவங்க ரொம்ப மோசமானவங்க. அவங்க தினமும் அவங்க ரூம்ல இருக்க மாய கண்ணாடி கிட்ட கேட்பாங்க, கண்ணாடி கண்ணாடி இந்த உலகத்துல யார் அழகு? கண்ணாடி எப்பவுமே சொல்லும், நீங்கள் தான் ராணி. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஸ்னோ ஒயிட் நல்லா வளர்ந்துட்டா. அவ ஒரு அழகான பொண்ணா மாறிட்டா. ராணி மறுபடியும் ஒரு நாள் அந்த கண்ணாடி கிட்ட கேட்டாங்க, கண்ணாடி கண்ணாடி இந்த உலகத்துல யார் அழகு? ஆனா கண்ணாடி இந்த வாட்டி சொன்னதை கேட்டு அவங்க ரொம்ப கோபப்பட்டாங்க. ஸ்னோ ஒயிட். அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. அவங்க தன்னோட காவலாளிகளை கூப்பிட்டு ஸ்னோ ஒயிட்டை கொல்ல சொன்னாங்க. காவலாளிகள் ஸ்னோ ஒயிட்டை பிடிச்சிட்டு போனாங்க. ஆனா அவங்களுக்கு அவளை கொல்ல மனசு வரல. அவளை தூரமா இருக்க காட்டுக்குள்ள விட்டுட்டு வந்துட்டாங்க. நீ இங்க இருந்து தூரமா போயிடு, திரும்பி வந்துடாத. ஸ்னோ ஒயிட்டுக்கு காட்டுல இருந்து வெளில வர வழி தெரியல. அவ ரொம்ப நேரம் நடந்தா. தூரத்துல ஒரு வீட்டை பார்த்தா. அந்த வீட்டுக்குள்ள போனா. அந்த வீட்டுக்குள்ள சின்ன சின்னதா 7 படுக்கைகள் இருந்தது. அந்த வீட்டுக்கு 7 குள்ள மனுஷங்க வந்தாங்க. அவங்க ஸ்னோ ஒயிட்டை பார்த்து நீ யாருன்னு கேட்டாங்க. ஸ்னோ ஒயிட் அவங்கள பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டா. அவ எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொன்னா. அவங்க கவலைப்படாத, நீ எங்க கூடயே இரு அப்படின்னு சொன்னாங்க. அவ அவங்க கூட ரொம்ப சந்தோஷமா இருந்தா. ஈவில் குயின் ஸ்னோ ஒயிட் இறந்துட்டதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அவங்க திரும்பவும் கண்ணாடி கிட்ட அதே கேள்வியே கேட்டாங்க, கண்ணாடி கண்ணாடி இந்த உலகத்துல யார் அழகு? ஸ்னோ ஒயிட். அவ எங்க இருக்கா? கண்ணாடி ஸ்னோ ஒயிட் குள்ள மனுஷங்க கூட இருக்கிறத காட்டிடுச்சு. அவங்களுக்கு ஸ்னோ ஒயிட் உயிரோடு இருக்கிறது தெரிஞ்சிடுச்சு. அவங்க ரொம்ப கோவப்பட்டாங்க. இந்த முறை அவங்களே ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாங்க. அவங்க ஒரு வயசான பெண்மணியா மாறினாங்க. அவங்க குள்ள மனுஷங்க வாழ்ற வீட்டுக்கு போனாங்க. அங்க ஸ்னோ ஒயிட் மட்டும் தனியா இருந்தா. அவ ஸ்னோ ஒயிட் கிட்ட போயிட்டு கொஞ்சம் தண்ணி கேட்டாங்க. கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? ஸ்னோ ஒயிட் அவங்களுக்கு தண்ணி கொடுத்தா. அதை குடிச்சிட்டு அவங்க பதிலுக்கு அவளுக்கு விஷம் கலந்த ஆப்பிள கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டதும் ஸ்னோ ஒயிட் மயங்கி விழுந்துட்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் குள்ள மனுஷங்க அங்க வந்தாங்க. அவங்க ஸ்னோ ஒயிட்டை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. மறுநாள் அந்த காட்டு வழியா ஒரு இளவரசர் வந்தாரு. அவருக்குள்ள மனுஷங்க வீட்டை பார்த்து அதுக்குள்ள போனாரு. அவங்க கிட்ட நடந்ததை கேட்டாரு. அவருக்கு ஸ்னோ ஒயிட்டை பார்த்ததும் ரொம்ப பிடிச்சிடுச்சு. அவரு ரொம்ப அன்பா அவ கையில முத்தம் கொடுத்தாரு. முத்தம் கொடுத்ததும் ஸ்னோ ஒயிட் கண் தொடர்ந்து பார்த்தா. இளவரசர் தன்னை கல்யாணம் பண்ணிக்கும்படி ஸ்னோ ஒயிட் கிட்ட கேட்டாரு. ஸ்னோ ஒயிட்டும் ஒத்துக்கிட்டா. 2 பேரும் திருமணம் செஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஈவில் குயினோட கொடுமையான ஆட்சி பிடிக்காததுனால மக்கள் அவளை ராஜ்யத்தை விட்டு துரத்தி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவ திரும்பி வரவே இல்லை. இளவரசரும் ஸ்னோ ஒயிட்டும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க.